ஹாய், வெல்கம் டு சாய் கவி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பணியாரம்னு எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு சட்னி அரைக்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உளுந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருப்பேன். வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா வரமிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7லேருந்து 8 வரமிளகா சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே வெள்ளைப்பூண்டு 2லேருந்து 3 பல் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ 3 தக்காளி இதை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எப்போதுமே சட்னிக்கு நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 வாசி வதங்கினாவே போதும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் பாருங்கள். அடுத்ததாக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எடுத்து அதை ஊற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு வீடியோவில் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.